எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்த தொடர்ந்து சீரியலில் நடித்த நடிகர் நடிகைகள் ரொம்பவே எமோஷனலாக பேசி தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா கேரக்டரில் நடித்த பிரியதர்ஷினி ரொம்பவே எமோஷனலாக பேசி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அதுவாக கிடைச்ச ஒரு ரோல் தான் ரேணுகா கேரக்டர். அது என் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. டைரக்டர் திருசெல்வம் என்னைய எதிர்நீச்சல் சீரியலில் கொண்டு வந்ததுக்கும் ஒவ்வொரு சீன்லையும் எங்களை சிறகடிக்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. வித்யா, நீங்கள் எழுதின எல்லா வசனத்துலையுமே உயிர் இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சன் டிவி இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து உலக அளவில் இருக்கிற ஒவ்வொரு மனைவி, அம்மா, சகோதரி இப்படி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கனிகா, உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஹரிப்ரியா, உனக்குமே நன்றி. நந்தினி இல்லாமல் அங்கே ரேணுகா இல்லை. ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி, நீங்கள் ஸ்பெஷல் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக அன்பாக இருந்ததுக்கு நன்றி கமலேஷ். ஞானம் இல்லாமல் ரேணுகா கேரக்டர் முழுமை பெறாது. மதுமிதா, உங்கள் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணினது ரொம்ப சந்தோஷம். உன் வருங்காலம் உன்ன மாதிரியே அழகாக இருக்கட்டும். மறைந்த நடிகர் மாரிமுத்து சாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு முறை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, இது வரைக்கும் டெலிவிஷனில் யாருமே நடித்து காட்டாத மாதிரி நடித்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இந்த குடும்பம் உருவாக்கி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எப்போதுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. சீரியலில் நடித்த மற்ற எல்லா நடிகர்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக தான் பார்த்தேன். கேமராமேன் சாண்டி, ஹேர் ஸ்டைலிஸ்ட் பிரபாவதிக்கும் ரொம்ப நன்றி. நான் ரேணுகாவாக இருந்தப்போ என்னை கொண்டாடின, என்னை நினச்சி அழுத, என் கூட இருந்து அழுத எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப கனத்த மனசோட ரேணுகாவா கடைசியாக ஒரு முறை பேசிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு நாள் சந்திப்போம். ரேணுகாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்போதும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிரியதர்ஷினி ரொம்பவே எமோஷனலாக அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.